உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா கூட நீங்கள் பார்த்து வாங்கியிருக்கலாம். சின்னதாக வேணும்ல. என்ன தெரியல, அந்த பொண்ணு ஃபோன் அடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனால் எப்படி பழக்கம் அந்த இதை குடியிருந்துன்னு சொன்னீங்களே, அப்போ ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குதா? கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணக்குள்ள தான் அந்த பிள்ளையும். அந்த பிள்ளை எனக்கு தெரியும்னா எப்படி தெரியும்னா, சேச்சி வீட்டில் இருந்தோம்ல அப்போ இருந்து தெரியும். அந்த புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியுமா? கல்யாணம் ஆகிட்டு தான் தெரியும். சிங்கமுடாரின்னு சொல்லிச்சா, சரி நம்ம ஊர் பக்கம் அப்படி சொல்லி பேசினது. அவங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காங்க. ரைஸு சூப்பராக போடுவாங்க. ரைஸ்னா ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு செம்ம டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஆனால் பிரியாணி போட தெரியாது. அதான் நான் ஒரு நாள் பிரியாணி செஞ்சு கொடுத்தேன். அவங்க டவரா வாங்கிட்டு போய் அவன் என்ன தெரியுமா சொன்னான், அக்கா நீங்கள் எப்படிக்கா பிரியாணி செய்கிறீங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்கக்கா, நான் கடைக்கு போட இருக்கேன். கடையில் வேலை செய்கிறேன். கடை வச்சுருந்தேன், ஓனாக வச்சுருந்தேன். எல்லாமே கெடுத்து இந்த பிள்ளையாருக்கு போட்டேன். இதுதான் இன்னைக்கு ஹீரோ மாதிரியா அவர் சொல்கிறாரு. ஆல்டோ ஓட்டுறாங்கன்னா அதனால அவங்ககிட்ட கேட்குறது. அதுதான் இன்னைக்கு தலைவன் கணக்காக இருக்குது. எல்லாருக்கும் வந்தால் தலைவன் அப்படின்னு வந்துட்டேன் கல்யாணம் ஆகலை நீங்கள் இல்லை. ஒரு புள்ள இருக்குது. அவன் இல்லை, அது எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன். ஃபுல்லாக அப்போதைக்கு வயசு பையங்களாக தான் அங்கே டெத் ஆச்சு. பையன் இருக்காங்க, புள்ள இருக்குது. ஒரு புள்ள வாழ நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். 8வது படிக்கிறதுலேருந்து லோ பண்ணிச்சு இந்த புள்ள.